ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நேரலையில் காணலாம். நிறைந்த பகுதி விவசாயி, விவசாய தொழிலாளி இதெல்லாம் நிறைந்த பகுதி. ஆக இது வளம் பெற வேண்டும். இது வாழ்வாதார பிரச்சனை. விவசாயம் செழிச்சாதான் இங்க இருக்க விவசாயிகள் வாழ முடியும். விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இன்றைக்கு வேளாண் தொழில் சிறப்பாக செயல்பட்டது. வேளாண் தொழிலாளர்கள் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டாங்க. இன்றைக்கு விவசாயினா கடைசியாக விவசாயினா சாதாரணம் இல்ல. இரவென்றும் பகலென்றும் உழைக்கின்றவர்கள், வெயிலையும் மழையிலையும் பொருட்படுத்தார்கள். அப்படி ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி விவசாயி, விவசாய தொழிலாளி இரண்டு நிலையில் இருக்கின்ற மக்களையும் அதிமுக ஆட்சியிலே ஏற்ற பெற்றார்கள். அதே போல நெசவாளர்கள் அவருடைய பிரச்சனையும் அதிமுக ஆட்சியிலே முடிந்தவர்களே நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல எல்லா தொழிலுமே பாதுகாக்கட்டும். விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில். இப்படிப்பட்ட வெயில கூட பொருட்படுத்தாம விவசாயிகள் களை எடுக்க வேணும், தோட்ட வேலை செய்யணும். நானும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய தொழில் விவசாயம் தான். என்னுடைய தொழில் விவசாயம் தான். இப்போ விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால விவசாயத்தினுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அத்தனையும் அனுபவ ரீதியாக நான் அனுபவித்தவன். ஆகவே விவசாயிகள் நாட்டுக்கு உணவளிக்கின்றவர், விவசாய தொழிலாளி உற்பத்திக்கு உதவி புரிகின்றவர். ஆக இரண்டு ஜீவன்களும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு செயல்பட்டது. அதனால தான் பல ஆண்டுலா ஏரி குளம் குட்டை தூர்வாரினாங்களா. நான் வந்த பிறகுதான் ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி அள்ளப்படுகின்ற அந்த வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம அள்ளிட்டு போனாங்க. திமுக ஆட்சி வந்ததையோ நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே இந்த குடிமராம திட்டம் மீண்டும் ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரப்படும். எல்லாம் நீங்க மண் அள்ளிக்கலாம், கவலையே இல்லாம நிலம் பண்படுத்துறதுக்கு செயல்படுத்தலாம். அதோட பவானி சாகர் டேம் இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் தண்ணி வருது. சில காலகட்டத்தில் தண்ணி வராமல் போயிடுது, டேம் வறண்டு போயிடுது. விவசாயிகளுக்கு தேவையான பாசனத்துக்கு தேவையான நீர் கிடைக்கல. அதனால் பாண்டியார் புண்டம்புலம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்தேன். கேரளாவுக்கு போனேன். நானும் சகோதரர் வேலுமணி, திரு கருப்பணன் எல்லாம் சேர்ந்து போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவரும் இதை பரிசீலிக்கிறேங்க. தெளிவாக சொன்னேன். மீனா கடலில் போய் கலக்குது, யாருக்கு பிரயோஜனம் இல்லை. எங்கள் மக்கள் தண்ணி இல்லாமல் இன்றைக்கு பாதிக்கிறாங்க. இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்க. பாண்டியாறு புன்னம்பலம் அதில் இருக்கிற உபரி நீர் போய் கடலில் கலக்குது. அப்படி கடலில் கலக்கிற நீரை பவானி சாகர் அணைக்கு திருப்பி விட்டா நம்முடைய ஆன நேரமும் நம்முடைய மக்களுடைய பிரச்சனை தீரும். ஏரி குளம் குட்டை வயல் நீர் நிரப்பும், நிலத்தடி நீர் உயிரும், குடிப்பதற்கு நீர் கிடைக்கும், விவசாயத்தில் நீர் கிடைக்கும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொன்னேன். அவர் தான் அப்போ தான் அமர்ந்து சொன்னார். இத்தனையோ முதலமைச்சர் வந்தாங்க, ஆனால் இதெல்லாம் ஆழமாக சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒருவர் தான் என்னோட வந்து அமர்ந்து நீங்கள் இப்படி கஷ்டத்தை சொல்கிறீங்க, நிச்சயமாக பரிசீலிக்கலான்னு சொன்னார். 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். 3 முறை கேரள அரசாங்க அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரளாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தணும். கடைசியாக முடிகிற தருவாயில் ஆட்சி மாற்றம். ஸ்டாலின் கடப்பில் போட்டார். விவசாயினா அவருக்கு எட்டி கசப்பு. விவசாய தொழிலாளிக்கு இந்த ஆட்சியில் ஒண்ணுமே கிடைக்காது. கிடைச்சதா? வஞ்சிக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு விரோத அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயியுடைய தொழிலாளியை வஞ்சிக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் விவசாயிகளை பிழைக்க விட மாட்டாங்க. விவசாய தொழிலாளி நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு விவசாயம் செழிச்சா தான் விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். நீர் இருந்தா தானே கிடைக்கும். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிராக இருப்பது தண்ணீர். அந்த தண்ணீரை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முழுசா செயல்பட்டேன். அது மட்டுமல்ல, பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடைசி கோட்டில் கடலில் போய் காவிரியில் கலந்து கடலில் போய் கலக்குது. அது வரைக்கும் தண்ணி சுத்தமாக இருக்கணும்.
இந்த டீ புதூரில் கொடுக்குற தண்ணி கூட சுத்தமான நீரா குடிக்க வேணும் நீங்க. அதுக்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டம், நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை தயார் பண்ணி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த இரு கரைகளிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் இப்படி நகரம் இருக்குது கரையோரமா, அதிலிருந்து அசுத்த நீர் போய் அந்த காரி பவானி ஆற்றுல கலக்குது. அந்த தண்ணி மாசுபடுது. அதை குடிச்சா பல வியாதிகள் வருது. பயிருக்கு பாய்ச்சினா பயிர்கள் பாதிக்கிறது. அதை பாரத பிரதமர் எடுத்து சொன்ன பாரத பிரதமரை ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மக்களவை மாநிலவையில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார். 5 ஆண்டு நான் போராடினேன். 5 ஆண்டு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு, பேசுங்க பேசுங்கன்னு கொடுத்தேன். பேசவே இல்லை இருக்கிற முதலமைச்சர். பேச்சுவார்த்தையே நடத்தல. அவர்கள் தயார், திட்டம் தயார். இந்த முதலமைச்சர் போய் பேசல, நீர்வளத்துறை அமைச்சர் பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் 2 வருஷத்துக்கு முந்தைய கிண்டல் அடிக்கிறார். நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அறிவிச்சிட்டாங்க, பணம் கொடுத்துருவாங்களான்னாரு. போன வருஷம் பணம் கொடுத்துட்டாங்க, 1030 கோடி கொடுத்துட்டாங்க. அந்த கொள்கை விளக்க நீர்வளத்துறை அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பில் கொடுத்துட்டாரு, புத்தகத்தில் இருக்குது. கேட்டேன், நீங்க தரமாட்டு சொன்னாங்களே, மத்திய அரசு நாங்கள் வாதாடி வாங்கியாச்சு, திட்டத்தை நிறைவேற்றணும். 11,600 கோடி, 11,600 கோடிங்க. காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், பவானி சாகரிலிருந்து திறக்கப்படுகிற நீர், நொய்யலாற்றிலிருந்து திறக்கப்படுகிற நீர், அமராவதியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், இந்த கரை ஓரமாக வெளியேறுகின்ற அசுத்த நீர் அனைத்தும் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டு நம்முடைய மக்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். இந்த ஆட்சியில் கொடுக்கிற பணத்தை வாங்க மாட்டேங்கிறான். கொடுக்கிற பணத்தை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக ஆட்சி கோரிக்கை வச்சு மத்திய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றினாங்க. அதனால திட்டத்தை புறக்கணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றாரு, மத்தியிலிருந்து நிதி கொடுக்கல திட்டம் கொடுக்கல, பணத்தை கொடுத்தாச்சு, ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதுக்கு காரணம் அதிமுக ஆட்சிக்கு நல்ல பேர், அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தை முடக்கி வைத்த அரசாங்கம் தேவையா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கணும். 11,600 கோடிங்க, எங்க யாரு கொடுப்பா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன், அதை கூட நிறைவேற்றல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த கரை ஓரம் இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற நீரை செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல விடும். டீப்பதில் இருக்கிறவங்க பவானி சாகரில் எப்படி தண்ணி இருக்குதோ அதே மாதிரி சுத்தமான நீர் உங்களுக்கு கிடைக்கும். பாண்டியார் புன்னம்பலம் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு கடும் முயற்சி எடுப்போம். அந்த முதலமைச்சர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அண்ணன் கருப்பணனுக்கு வண்டிக்குள்ளே தான் இருக்காரு. 2 பேரும் திரு வேலுமணி போய் பேசணும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே கேரள முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய பவானி சாகர் அணை எப்பொழுதும் நிரம்பி இருக்கின்ற நிலையை உருவாக்கி காட்டுவோம். அதே போல இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தா 9 வருஷம் இருந்தார். என்ன கிழிச்சார் உங்களுக்கு? நான் வந்த பிறகுதான் ரோடுகள்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தையெல்லாம் மக்களை பற்றியே பேசுறது கிடையாது. திமுக பற்றி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்ல, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? எவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மா கிட்ட பேசுற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க? 2013 2017 அமைச்சரை பத்தி பிடிக்கிட்டாங்களா? அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்கள? எப்படி பிடுங்கினாங்க? உலகத்திலேயே உள்ள அதிசயம், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய புள்ள நம் பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனா திரு சொங்காட்டையன் வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது தப்பான பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதியில் அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமா போய் நான் கீழே அப்பதான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில் போய் நேரடியாக போய்
இவருடைய செங்கோட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படி அசந்து போயிட்டாங்க என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும்போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்போவே பதவி எடுத்துட்டாங்க. அப்போவே நான் அப்படி அல்ல, திறமையாக செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சேன், எல்லா இடத்துலையும் சிறப்பான சாலை. அதை பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை தான் பிரமாணமான துறை, ஒன்று நெடுஞ்சாலை, ஒன்று பொதுப்பணித்துறை. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்க சிறப்பாக செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாசம் அம்மா மறைஞ்சாங்க. அப்போ இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சராக இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையா? எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சம்மதமே இல்லை, பந்தியிலே கோர வைக்கல, ஏலா ஓட்டைன்னு மாதிரி, ஏலா கிழிஞ்சலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே இவர் அமர வைக்கல. இவர் என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரானேன்.